யாரிடம் எடுக்க நினைக்கின்றாய்? யாரிடம் எடுக்க நினைக்கின்றாய்? தீயிடம் பங்கு கேட்கின்றாய். இறைவன் வசமே ஒப்படைப்போம். இறைவன் நன்கொடையை இறைவன் வசமே ஒப்படைப்போம். கொடுத்தவனுக்கே அதை வாங்க உரிமை இல்லை. கொடுங்கோல் ஆட்சி வாங்கிடுமா? இறைவன் கோபம் உன்னை விட்டுடுமா? கொடுங்கோல் ஆட்சி வாங்கிடுமா? கொடுங்கோல் ஆட்சி வாங்கிடுமா? இறைவன் கோபை உன்னை விட்டுடுமா? இறைவன் கோபை உன்னை விட்டுடுமா? அல்லாஹ் இடத்தை அபகரிக்க அநியாயக்காரன் கிளம்பிவிட்டால் அல்லாஹ் இடத்தை அபகரிக்க அநியாயக்காரன் கிளம்பிவிட்டால் அதனை தடுக்க வக்கின்றி அரசும் கிளம்பி வருகிறதா? அதனை தடுக்க வக்கின்றி அரசும் கிளம்பி வருகிறதா? கொள்கை கூட்டம் எங்களிடம் கோழை கூட்டம் என்ன செய்யும்? கொள்கை கூட்டம் எங்களிடம் உன் கோழை கூட்டம் என்ன செய்யும்? அகத்தில் இறைவன் இருப்பதினால் புறத்தில் எமக்கு பயமில்லை. அகத்தில் இறைவன் இருப்பதினால் புறத்தில் எமக்கு பயமில்லை. கொடுத்த கொடைக்கு சொந்தக்காரன் எங்களை படைத்த இறைவனடா. கொடுத்த கொடைக்கு சொந்தக்காரன் எங்களை படைத்த இறைவனடா. ஆட்சியும் அவனே சாட்சியும் அவனே காட்சியும் காட்டி வைப்பானே. ஆட்சியும் அவனே சாட்சியும் அவனே உன் காட்சியை மாற்றி வைப்பானே. மிகைத்தவன் அவனே சூழ்ச்சி அவனை உடைப்பானே. மிகைத்தவன் அவனே சூழ்ச்சியை அவனே உடைப்பானே. வக்ஃப் என்பது அர்ப்பணிப்பு. அல்லாஹ் ஒருவனின் முழு பொறுப்பு. வக்ஃப் என்பது அர்ப்பணிப்பு. அல்லாஹ் ஒருவனின் முழு பொறுப்பு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். வக்ஃப் என்பது அர்ப்பணிப்பு. அது அல்லாஹ் ஒருவனின் முழு பொறுப்பு. இறைவன் இடத்தை திருடாதே. இம்மை நிலையென நினைக்காதே. அப்பன் சொத்தோ தாத்தன் சொத்தோ அள்ளி நாங்கள் கொடுப்பதற்கு இறைவன் பெயரால் இருக்கும் இடத்தை இம்மி அளவும் தரமாட்டோம். மண்ணை நாங்கள் நம்பவில்லை. மன்னரை வாழ்வை நம்புகிறோம். மனிதனை மதமாய் பார்க்காதே. சிறுபான்மை இனத்தை நசுக்காதே. முன்னோர் கொடுத்த மண்ணை திருடி உன் முடிவை தேடிக் கொள்ளாதே. அடுத்தவன் சொத்தை அடைய நினைத்தால் பாவம் வந்து சேருமடா. அல்லாஹ் படைத்தான், அவனே கொடுத்தான். அவனை எடுக்க நினைக்காதே. மண்ணை மண்ணாய் பார்க்கிறோம். மண்ணை பணமாய் பார்க்காதே. சத்தம் போட்டு கட்டம் கட்ட நினைக்காதே. சூழ்ச்சிக்காரன் நீ என்றால் உன் சூழ்ச்சியை இறைவன் முடிப்பானே. யாரிடம் எடுக்க நினைக்கின்றாய்? இறைவனுக்கான நன்கொடை இறைவன் வசமே ஒப்படைத்தோம். கொடுத்தவனுக்கே அதை வாங்க உரிமை இல்லை எனும்போது கொடுங்கோல் ஆட்சி வாங்கிடுமா? இறைவன் கோபம் உன்னை விட்டு விடுமா? அல்லாஹ் இடத்தை அபகரிக்க அநியாயக்காரன் கிளம்பிவிட்டால்
அவனை தடுக்க வைக்கின்றே. கிளம்பி வருகிறதா? அரசும் கிளம்பி வருகிறதா? கொள்கை கூட்டம் எங்களிடம், கொள்கை கூட்டம் எங்களிடம், கோமாளி கூட்டம் என்ன செய்யும்? ஆட்சியும் அவனே, சாட்சியும் அவனே, மீட்சியும் அவனே, மிகைத்தவன் அவனே, சூழ்ச்சி அவனே உடைப்பானே. அல்லாஹ் அக்பர்.